வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா, மதுரை கருப்பாயூரணி பகுதி கிழக்கு தொகுதியில் கல்குவாரிகள் பாதுகாப்பு இல்லாமல், அதாவது கல்குவாரிகள் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெர்மிஷன் வாங்கிட்டு கல் உடைக்கிறாங்க. கல் உடைச்ச பிற்பாடு அது ஒரு பாதுகாப்பான ஒரு வேலி போட்டு அது பாதுகாக்கணுன்றதை செய்யலை. 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் அந்த பள்ளத்தில் விழுந்து இறந்து போயிடுச்சு. நான்லாம் ஏற்கனவே இங்கேருந்து ஊருக்கு போனப்போ இந்த கிழக்கு தொகுதியில் பாண்டியங்கோட்டைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கல்குவாரி உடைச்சிருப்பாங்க. அதில் எந்த ஒரு தடுப்பணையுமே கிடையாது. அதை ஒரு வீடியோ எடுத்து பதிவும் பண்ணி என்னோடய யூடியூப்பில் பதிவும் பண்ணேன். ஆனால் கிழக்கு தொகுதி எம்எல்ஏ மூர்த்தி என்னை பார்த்தாங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லைங்க. ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது. அதாவது கல்குவாரி பெர்மிஷன் வாங்குறவங்க கல்குவாரி அந்த டெண்டர் முடிஞ்சுன்னா ஒன்று மண்ணை போட்டு லெவல் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த கல்குவாரி உடைச்சாங்க பார்த்தீங்களா, அதை சுற்றி வேலி போட்டு பாதுகாப்பாக வைக்கணும். இது எதையுமே செய்கிறதில்ல. அப்படியே ஓப்பனாக போட்டதுனால பள்ளமாக கிடக்கு, மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்கிது. சின்ன பள்ளமாக இருக்கு, பிள்ளைங்க ஓடி விழுகிறது, ஆழமான பள்ளத்தில் விழுந்தோன்னே இறந்து போயிடுது. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்று தான் தெரியுது. இப்போ 2 பொம்பளை பிள்ளை இறந்து போயிடுச்சு. இதே போல் இன்றைக்கி இன்னும் எத்தனை பேர் இறக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆகையினால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி கல்குவாரிகளை பெர்மிஷன் முடிஞ்சதை பாதுகாப்பாக சுற்றி வேலி அமைச்சு பாதுகாப்பாக ஒரு பூட்டி வைக்கணும். அதை கொஞ்சம் முன்னெடுங்க ஐயா. கிழக்கு தொகுதி எம்எல்ஏ அண்ணன் மூர்த்தி அவர்கள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்காரு. அவருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கருப்பாயூரணி பகுதிகளில் எத்தனை குவாரிகள் இருக்கோ அதெல்லாம் பாதுகாப்பான முறையில் கொஞ்சம் பார்த்து வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கிழக்கு தொகுதி மக்கள் தான் அந்த பக்கத்தில் போக்குவரத்தில் அதிகமாக போக்குவரத்தில் இருக்காங்க. இப்போது 2 குழந்தை போயிடுச்சு. இது மாதிரி இன்னொரு விபத்துகள் நடக்காமல் தடுக்கணுண்டா அந்த குவாரிகளில், முடிஞ்ச குவாரிகளில் வேலி போட்டு பாதுகாப்பாக வைக்கணும். கிழக்கு தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், இதை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. மக்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க. ஐயா. மக்கள் நிம்மதியாக இருக்கட்டும் ஐயா. பாருங்க ஐயா. நன்றி.